வணக்கம். சங்கரி என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரணி தீப நாளை பற்றி தான் பேச போகிறோம். அது கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் வருது. என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரணி தீபம் எப்போ வருது, எத்தனாம் தேதி வருது, எத்தனை மணிக்கு இந்த பரணி தீபத்தை நம்ம ஏற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி பரணி தீபத்தை ஏற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். பரணியில் தீபம் ஏற்றினீங்கன்னா தரணியவே உங்களுக்கு ஆளலாம். சிலருக்கு கார்த்திகை மாதத்துலேருந்து தான் 3 நாள் ஏற்றுவீங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த தீபம் கரெக்டாக கார்த்திகைக்கு முந்தின நாள் ஏற்றணும். அதுதான் பரணி தீபம். பரணி தீபத்தில் ஏற்றுங்க. உங்கள் வாழ்வில் நீங்கள் எல்லா வளமும் பெறுவீங்க. எனக்கு ஆதரவு தர்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ச்சி என்னுடைய சேனலை பாருங்கள். அப்போனா தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் தருவாங்க. கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது எப்படி இந்த பரணி தீபத்தை ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டு வாசல் ஏற்றணும், நிறைய ஏற்ற போகிறேன் அப்படின்னா அதுவும் ஏற்றிக்கோங்க. இல்லை நான் ரொம்ப கம்மியாக ஏற்ற போகிறேன் அப்படின்னா 1, 2லாம் ஏற்றக்கூடாது. ஒரு தாம்பூலம் எடுத்துக்கோங்க. நல்லா அதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 5 விளக்கு வச்சுக்கிடணும். சாதாரண மண் விளக்கு போதும். பெரிய பெரிய விளக்கு கூட வேண்டாம். 5 விளக்கு சந்தன குங்குமம் வச்சு பூவை கொஞ்சோண்டி நல்லா தூவிக்கோங்க. 5 விளக்கில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி கரெக்டாக எப்போ ஏற்றுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 12/12/2024 வியாழக்கிழமை வருது. பரணி தீபம் ஏற்றுங்க. எத்தனை மணிக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது பரணி தீபம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக சாயங்காலம் 6 மணிக்கு ஏற்றுங்க. பரணி தீபம் இருக்குது. 6 மணிக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைச்சது எல்லா வளமும் நலமும் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நீங்கள் இப்போ பெண்கள் தான் பெரும்பாலும் விளக்கேற்றுவாங்க. இல்லை நான் ஏற்ற முடியாது, இப்போ 3 நாள் இப்போ வீட்டிலேருந்து தள்ளி போகணும் அப்படின்னா நீங்கள் ஏற்ற வேண்டாம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்கள்ல, அவங்கள ஏற்ற சொல்லுங்கள். அவங்க இப்போ ஸ்கூல் போயிட்டாங்க, டியூஷன் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் கணவர் இருந்தாருன்னா அவரை ஏற்ற சொல்லுங்கள். தாராளமாக அவங்க ஏற்றிக்கலாம். ஆண்கள் கண்டிப்பாக விளக்கேற்றலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அவங்களும் ஏற்றலாம். அவங்க ஏற்றக்கூடாதுன்னு சிலர் சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. ஆண்களும் ஏற்றலாம், பெண்களும் ஏற்றலாம். இந்த மாதிரி அவசரமான நிலைமைக்கு அவங்க ஏற்றுறது தவறு கிடையாது. தாராளமாக ஏற்ற சொல்லுங்கள். அதாவது இந்த பரணி தீபம் எதுக்காக நம்ம ஏற்றுறோன்னா, அதாவது நம்மளுக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருப்போம். யார் மனசாவது நம்ம இப்போ சாதாரணமாக பேசுவோம், அது இன்னொருத்தவங்க மனசை புண்படும். அதுவும் ஒரு பாவமான ஒரு விஷயம்தான். அதனால இந்த பரணி தீபம் ஏற்றினோம்னா அந்த பாவம் நம்மளுக்கு விடை பெற்று போயிடும். இன்னொன்று என்னன்னாக்க, நம்ம தெரியாமல் ஏதோ ஒரு ஈயோ எறும்போ சின்ன சின்ன பூச்சி இனங்களை நம்ம மிதித்து கொன்றுப்போம். அது இறந்துடும். அப்போ அதுவும் தெரியாமல் செய்கிற ஒரு பாவம் தானே. அந்த பாவத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த தீபத்தை கண்டிப்பாக ஏற்றுங்க. பெரிய பெரிய தவறுகள் பண்ணிவிட்டு இந்த தீபத்தை ஏற்றுனா சரியாக போயிடும்னு நினைக்கிறது தவறு. அது கிடையாது. அதுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. இது தெரியாமல் செய்கின்ற பாவத்துக்கு இது இந்த பரணி தீபத்தை ஏற்றுறதுனால உங்களுக்கு கீழோகத்தில் இது எல்லாமே இல்லாமல் போயிடும். மேலோகத்தில் போய் அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் பரணி தீபத்தை ஏற்றுங்க. பரணி தீபம் ஏற்றையில் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 9 முறை சொல்லுங்கள். பெண்களாக இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் ஆண்கள் தான் தீபம் ஏற்றுறீங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தரணியவே ஆளுவீங்க. உங்களுக்கு அடுத்து ஒரு 10-11 நாள்லேயே நீங்கள் டிஃப்ரெண்ட்டான உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்கிறேன்னு நீங்கள் நம்ப வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத வச்சே
நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. பாவங்களை போக்கும் பரணி தீபம் ஏற்றுங்க, தரணிவே ஆளுங்க. இதை நான் சொல்லலை, பெரிய பெரிய மகானே சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக பரணி தீபம் 5 விளக்கை ஏற்றுங்க. உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்வீங்க. உங்களுக்கு திரண்ட செல்வம் தேடி வரும். அதே மாதிரி சிவாய நம அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். இந்த விளக்கை ஏற்றுங்க. கரெக்டாக 12/12/2024 சாயங்காலம் 6 மணிக்கு ஏற்றுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.